இன்று இரவு சென்னை வரும் அமித்ஷா. எடப்பாடி சீமானிடம் பேச்சுவார்த்தை. ஒரே நேர்கோட்டில் சபதம் எடுக்க முடிவு. வணக்கம் நண்பர்களே. டெல்லி பாஜகவை பொறுத்தவரை வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்பாடுபட்டேனும் திமுக கூட்டணியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார்கள். அதற்காகவே எடப்பாடி பழனிசாமியை டெல்லி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய மத்திய அமைச்சர் அமித்ஷா அடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மேலும் சில முக்கிய கட்சிகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன் காரணமாகவே இன்று மாலை அவர் தமிழகம் வருகிறார். ஒரு முக்கிய ஹோட்டலில் தங்கியிருந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்களை அங்கு சந்திக்கிறார். முக்கியமாக சீமானின் நாம் தமிழர் கட்சியை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அமித்ஷா தீவிரம் காட்டுகிறார். இதன் காரணமாக 5 நாட்கள் சட்டசபைக்கு விடுமுறை இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக எம்எல்ஏக்கள் யாரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டாம், சென்னையில் இருங்கள் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இன்று நடக்கும் சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிடும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக பாஜகவுக்கு 100 தொகுதிகளுக்கு மேல் கேட்பதற்கு திட்டமிட்டுள்ள அமித்ஷா அதிலிருந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். அதாவது கூட்டணிக்குள்ளேயே இன்னொரு கூட்டணியை பாஜக உருவாக்கப் போகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் என்று கூறி வருவதால் அவர்களையெல்லாம் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து தங்கள் சார்பில் அவர்களுக்கு எம்எல்ஏ தொகுதிகளை பிரித்து கொடுப்பதற்கும் அமித்ஷா திட்டமிட்டுள்ளார். இதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், அமமுக பல கட்சிகள் வந்துள்ளன. இந்த நிலையில் அடுத்தபடியாக சீமானின் நாம் தமிழர் கட்சியை எப்படியேனும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதே அமித்ஷாவின் முக்கிய திட்டமாக இருந்தது. அதை கருத்தில் கொண்டுதான் இன்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார். இதற்காக ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சீமானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாகவும் கூறுகிறார்கள். அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சீமானும் பாஜக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் என்று தெரிகிறது. அவரிடத்தில் 8 சதி ஓட்டுகள் கொண்டிருப்பதால் தமிழகத்தில் 4 முறை போட்டி வெடிக்காமல் திமுக அதிமுக கூட்டணிகள் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகும். விஜய் மட்டுமே தனித்து விடப்படுவார். குறிப்பாக சீமானை பொறுத்தவரை திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திரும்பி இருக்கிறார். அதன் காரணமாகவே அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் இன்று மாலை தமிழகம் வரும் அமித்ஷா அதிமுக புள்ளிகள் மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியின் முக்கிய புள்ளிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதற்கிடையே தமிழக பாஜகவிலும் இன்று புதிய தலைவர் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறுகிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை விஜயிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய போது பாதிக்கு பாதி தொகுதிகளை தங்களுக்கு தர வேண்டும் என்று கண்டிஷன் போட்ட நிலையில் தற்போது பாஜகவோ 100 தொகுதிகள் கொடுத்தாலே போதும், அதை நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னதால் அதிமுக தரப்பு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அந்த கட்சி மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்த்து திமுக கூட்டணி வீழ்த்தப்படும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. அடுத்த செய்தி. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அசோக் குமார் ஆன் சீனில் வந்தது ஏன்? உச்சநீதிமன்றம் போட்ட கிடுக்குப்பிடி. பரபரப்பு பின்னணி வெளியானது. அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக் குமார். இவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியதோடு வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பினார்கள். என்றாலும் அவர் எதையும் கேர் பண்ணாமல் 2 ஆண்டுகளாக தலைமறைவாகவே இருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று திடீரென்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அசோக் குமார். இப்படி 2 ஆண்டுகளாக ஆஜராகாமல் இருந்தவர் திடீரென்று வெளியில் வந்தது ஏன் என்பது குறித்து ஒரு புதிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அசோக் குமார் விசாரணைக்கு வந்தால் திமுகவினருக்கு சிக்கல் ஏற்படும் என்பதனாலேயே இதுவரை அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்துள்ளார். ஆனால் ஓராண்டுக்கு மேலாக சிறையிலிருந்து வந்துள்ள தனது அண்ணன் செந்தில் பாலாஜி தற்போது மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்றிருப்பதோடு அவரது அமைச்சர் பதவிக்கு குறிவைக்கும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஜாமீனில் இருக்கும் நீங்கள் அமைச்சராக வேண்டுமா என்பதை இன்னும் 1 வாரத்துக்குள் சொல்லுங்கள் என்று நீதிபதிகள் கூறினார்கள். அதேபோன்று அமைச்சர் பதவியை நீதிமன்றத்தால் பறிக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் வாதாடிய போது அவரது அமைச்சர் பதவி பறிக்க முடியாது, ஆனால் அவரது ஜாமீனை எங்களால் பறிக்க முடியும் என்று ஒரு அதிர்ச்சி கொடுத்தார்கள்.
இதன் காரணமாகவே அடுத்தபடியாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்தாகி மீண்டும் அவர் சிறை செல்லும் சூழல் ஏற்படும் என்று அவரது வட்டாரம் கடும் கலவரமடைந்திருக்கிறது. அதோடு இதையடுத்து அவர் தம்பி 2 ஆண்டுகளாக விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருக்கும் விஷயத்தையும் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் முன்வைக்க தயாராக உள்ளதாம். இதுகுறித்த தகவல் கசிந்ததை அடுத்து செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அப்போதுதான் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது அவர் தம்பி நீதித்துறைக்கு சவால் விடும் வகையில் தலைமறைவாக இருப்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அண்ணன் அமைச்சர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்திதான் இவர் தொடர்ந்து தலைமறைவாகவே இருக்கிறார் என்று சொல்லி செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு அதிகரித்துவிடும் என்று கூறி பேசியுள்ளார்கள். அதன் பிறகுதான் இனிமேலும் தாமதிக்க வேண்டாம், செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் தம்பி அசோக்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும், அப்போதுதான் அவர் அமைச்சராக நீடிக்க முடியும் என்று வழக்கறிஞர்கள் கூறிய பிறகுதான் நேற்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் அசோக்குமார். அது மட்டுமின்றி அவர் தலைமறைவாக இருப்பதாக சொன்னாலும் கரூர், சென்னை என்று தொடர்ந்து தனது காரில் வலம் வந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். குறிப்பாக முக்கிய திமுக புள்ளிகள் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டார்களாம். என்றாலும் இப்போது தனது அண்ணனை காப்பாற்ற அசோக்குமார் வெளியில் வந்திருப்பது திமுக வட்டாரத்துக்கு தான் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம். விசாரணையில் டாஸ்மாக் குறித்த கேள்விகளை கேட்டால் உண்மையை சொல்லிவிடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் திமுக குடும்பத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது என்று அறிவாலயத்திலிருந்து அசோக்குமாருக்கு ஒரு மிரட்டலும் விடுக்கப்பட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம் 10,000 கோடி சிக்கியது. KN நேருவை நெருங்கும் ஆபத்து. அமைச்சர் KN நேருவை இலக்காக வைத்து அவர் நிறுவனங்களை பராமரித்து வரும் அவரது தம்பி ரவிச்சந்திரனிடத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த விசாரணையில் 3 போலி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே செய்தி வெளியான நிலையில் இந்த நிறுவனங்களுக்கு 10,000 கோடி வரை செலவு செய்திருக்கிறார்கள். இந்த 10,000 கோடி எங்கிருந்து வந்தது, இதற்கு வரி கட்டப்பட்டதா என்று ஆராய்ந்த போது இது டாஸ்மாக் துறையிலிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். டாஸ்மாக் துறையில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்து அவற்றை பாதுகாத்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொன்ன அமலாக்கத்துறைக்கு இப்போது கிடைத்துள்ள ஆதாரங்கள் அதிர்ச்சியை கொடுத்து வருவதோடு டாஸ்மாகில் கடந்த 4 ஆண்டுகளாக வந்த வருமானத்தை இப்படித்தான் தமிழக அரசு திமுக அமைச்சர்களின் நிறுவனங்களில் முதலீடு செய்து அதை பாதுகாத்து வருவதை கண்டுபிடித்துள்ளார்கள். அதன் காரணமாகவே அடுத்தபடியாக இதையே டார்கெட்டாக வைத்து திரைமறைவில் நிறுவனங்களை நடத்தி வரும் அனைத்து திமுக புள்ளிகளையும் கட்டம் கட்டுவதற்கும் தயாராகி வருகிறார்கள். அதனால் இந்த டாஸ்மாக் பணத்தை தங்களது நிறுவனங்களில் முதலீடு செய்து பாதுகாத்து வரும் அத்தனை திமுக அமைச்சர்களும் தற்போது கடும் கலவரம் அடைந்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை எப்போது வேண்டுமானாலும் தங்களது நிறுவனங்களுக்குள் நுழையலாம் என்பதால் தடயங்களை மறைக்க முயற்சிகளில் திமுக வட்டாரம் அதி தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இன்று மாலை தமிழகப்புறம் மத்திய அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி சீமானிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பது, தனது அண்ணன் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கு சிக்கல் வரப்போகிறது என்றதும் சரண்டரான அசோக்குமாரை டாஸ்மாக் ஊழலை அவுட் பண்ணிவிடக்கூடாது என்று திமுக தரப்பு மிரட்டல் விடுத்திருப்பது மற்றும் அமைச்சர் KN நேருவின் தம்பி அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 10,000 கோடி கருப்பு பணம் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்களில் வெளியாகியிருக்கும் தகவல் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.